கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு மிஷரஸ் vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ என்னோட துபாய் vlogs ஷார்ட்ஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஐ கேஸ் எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ நான் வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ நம்ம இன்றைக்கி டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாதுல்ல. ஸோ என்றைக்காச்சும் வந்துட்டு 1, 2, 3 டேஸ் நம்ம வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். நம்மளுக்கு வேலை செய்ய தோணாத டேஸ் தான் வந்துட்டு இப்போ ஒரு 2-3 டேஸாக ஓடிட்டுருக்கு. யூட்டென்சில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வாஷ் பண்ணாமல் எல்லாமே அப்படி இருந்தது. ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 4 o'clock கிட்ட தான் வந்துட்டு என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். இல்லைனா எப்போதுமே ஒரு 12-1 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிட்டா எனக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. ஸோ நம்மளோட வேலை பார்த்திங்கன்னா ஒரு 1 hour தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூட்டென்சில்ஸ் கழுவுறது, கிச்சனை க்ளீன் பண்ணுறது, வீட்டை பெருக்கிறது அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு 1.5-2 hours முடிச்சிடலாம். பட் நம்ம ஒரு பேபி வச்சுருந்தா வாய்ப்புகளே கிடையாது. 1 hour 2 hour ஆகும், 2 hour 3 hours கூட ஆகும். ஸோ அப்படி தான் வந்துட்டு எனக்குமே ஓடிட்டுருக்கும். வீடியோவில் உங்களுக்கு சட்டுன்னு காட்டிடுறதுனால உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஸோ நான் ஃபுல்லாக கிச்சனை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது வீடை பெருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை தான் வந்து பெருக்கிட்டு இருந்தேன். ஸோ வீடை க்ளீன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா சாங் கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. நான் அதிகமாக சாங் கேட்குற பர்சனும் கிடையாது. பட் ஒரு காலத்துலேருந்து சாங் கேட்குற பர்சனாக இருந்தேன். பட் அப்படியே படிப்படியாக அப்படியே இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுச்சு. பட் எனக்காச்சும் தோணும்ல, அந்த மாதிரி வந்து தோணுனதுனால பாட்டை வச்சுட்டு தான் எல்லா வேலையும் பார்த்து சட்டுன்னு முடிச்சுட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அந்த பாட்டெலாம் வந்துட்டு உங்களுக்கு கேட்குற மாதிரி போட்டேன்னா எனக்கு காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். அதனால என் வாய்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கேட்கும். ருசைனா பார்த்திங்கன்னா ரொம்பவே சமத்தான பிள்ளை தான். அவள் டிவி பார்த்துட்டு அவள் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருப்பாள். பட் வந்துட்டு எல்லா டைமும் கிடையாது. நான் கிச்சன் பக்கம் வேலை பார்க்க வரப்போ மட்டும் அழுவே ஸ்டார்ட் பண்ணிவிடுவா. எப்படி தான் இருக்கும் அவளுக்குன்னு தெரியாது. ஸோ எல்லா மம்மாஸும் இதை கோத்ரூ பண்ணுற விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் மம்மிஸ் வந்துட்டு கிரேட் அப்படின்னு தோணும். எங்கள் பில்டிங்கில் பார்த்திங்கன்னா காரிடோர்ஸ் இருக்குது. பட் சில்ட்ரன்ஸ் வந்து அப்பப்போ சவுண்ட் கேட்குறப்ப ருசைனா வந்துட்டு வெளியே விட்டு விளையாட விடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கு. தென் கேன் பார்த்திங்கன்னா வாட்டர் கேன்ஸ் நாங்கள் லாஸ்ட் 2 weeks பிஃபோர் தான் வாங்கியிருந்தோம். ஒரு 3 cans எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் கால் பண்ணியிருந்தோம் வாட்டர் கேன் பர்சனுக்கு. ஸோ அதனால எம்டி பண்ண கேனெல்லாம் வந்துட்டு வெளியே வச்ச அடுத்த கொஞ்சம் செகண்ட்லேயே அவங்களும் வந்துட்டு அவங்களும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இங்கே வந்துட்டு ஒரு வாட்டர் கேனோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 dirhams, which means 3 bottles 15 dirhams. பட் இதே கேனை நீங்கள் க்ரோசரியில் வாங்கினீங்கன்னா 7 dirhams சொல்லுவாங்க ஒரு கேன். ஸோ அதனால இந்த மாதிரி வாங்கிக்கிறது பார்த்திங்கன்னா பெட்டர் ஆப்ஷன். நம்மளுக்கு பல்க் அண்ட் கம்மி விலையிலையும் கிடைக்கும். நம்ம வீட்டை பெருக்கியாச்சு, கார்பெட் போட்டாச்சு, அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பெட்ஷீட்டை வந்து கரெக்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அண்ட் பில்லோஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். நான் இப்போ எப்படி தான் அரேஞ்ச் பண்ணாலும் நான் மறுபடியும் ஏறி குதிச்சு அதை காலி பண்ணிவிடுவா. திரும்பி என்னோட ஹஸ்பண்ட் வரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியும் நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கர்டன்ஸ் எல்லாத்தையுமே கட்டி விட்டு வச்சுருந்தேன். ஸோ நான் எந்திரிச்சதுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையுமே வந்துட்டு கட்டி விட்டுருவேன். ஸோ பிரைட்டாக இருக்கிறதுக்காக வீடு. தென் நைட் ஆனோன்னு பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஏன்னா வந்துட்டு இங்கே வந்து ஒரு க்ரீன் கலர் ஷீட் மாதிரி எல்லா பால்கனிஸ் விண்டோஸ்லலாம் போட்டிருப்பாங்க. ஸோ மார்னிங்கில் அவங்களுக்கு வந்துட்டு உள்ளே இருக்கிற வியூ வெளியே தெரியாது. பட் நைட் ஆனதுக்கப்புறம் நம்ம உள்ளே லைட் போட்டதுக்கப்புறம் உள்ள வியூ வெளியே உள்ளவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் கர்டன் நாங்கள் மூடி விட்டுருவோம் ஒரு கரெக்டாக நைட் ஆனோடனே. வேலை எல்லாமே முடிச்சுட்டு கரெக்டாக மஹரிப் தொழுறதுக்கும் பர்ஃபெக்டாக இருந்தது. அதையும் தொழுதுட்டு என்னோடய ஹஸ்பண்ட் முந்தின நாள் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்கு பண்ணிக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஆட்டுக்கால் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சுத்தமாகவே கிடையாது. நான் வந்து வாங்குறப்பவே சொல்லிட்டேன் க்ளீன் பண்ணி வாங்கிடுங்க, எனக்கு க்ளீன் பண்ணலாம் தெரியாது அப்படின்னு. ஸோ அவங்க க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஆட்டுக்கால் சூப் போகிறதுக்கு நான் வந்து யூடியூப்பில் பார்த்து தான் வந்துட்டு நான் இந்த ரெசிபி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பூண்டு, வெங்காயமும் போட்டு குறைன்னு அரைச்சிக்க சொன்னாங்க. நீங்கள் உங்கள் கிட்டக்க உரல் இருந்ததுன்னா உரல் வச்சு குத்திக்கோங்க. என்கிட்ட இல்லாததுனால இந்த ஒரு ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். அதை அரைச்சதுக்கப்புறம் என்கிட்ட இன்னும் கொஞ்சம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தேன். அதை நான் குக்கரில் கொஞ்சமாக போட்டு சாட்டே பண்ணிவிட்டு சால்ட் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். மசாலாவையும் ஆட் பண்ணி அப்புறம் கொஞ்சமாக தக்காளி, பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணி நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி நான் கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதையுமே எடுத்து நான் வந்து அந்த சூப்பில் ஆட் பண்ணி நல்லா மிக்சிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் பெப்பர் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணி தென் எவ்வளோ தண்ணி வேணாலும் ஊற்றிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நானுமே வந்துட்டு அந்த குக்கர் கொஞ்சம் கம்மியாக நிறையிற மாதிரி தண்ணி ஊற்றிருந்தேன்.
என்னடா பானையில் வேறு தண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கேன் நான் ஷிஃப்ட் பண்ணுறப்போ அதில் கொஞ்சம் வாட்டர் இருந்தது, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் பானையில் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டாச்சு. அண்ட் சைட் பையில் நான் நண்டுமே வந்துட்டு வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா நைட்டுக்கு தோசை நண்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு ஆஃபீஸ்க்கு நண்டு எடுத்துகிட்டு போனால் சாப்பிட முடியாது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நைட்டே பண்ணிவிடு, வீட்டிலேயே பொறுமையாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னதுனால நான் வீட்டில் நைட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்துட்டு நண்டில் என்னென்ன மசாலாஸ்லாம் பொரிக்கிறதுக்கு போடுவோமோ அதுதான் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். சால்ட்டு, சில்லி பவுடர், மஞ்சள் தூள், பெப்பர் பவுடர், ஜீரகத்தூள், அப்புறம் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு நல்லா மிக்சிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் கொஞ்சமாக தனியாக வந்துட்டு பேஸ்ட் மாதிரி மசாலாஸ்லாம் ரெடி பண்ணி அது மேலேயும் கொஞ்சம் தடவிருந்தேன். அது நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். தென் ரொம்ப நேரம் வந்துட்டு அந்த மேரினேட் ஆகியே இருந்தது. என்னோடய ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நான் பொரித்து கொடுத்தேன். ஸோ முன்ன பின்ன நான் வந்து ஆட்டுக்கால் சூப் போட்டதே கிடையாது. நான் வந்து நல்லா விசில் விட்டதுக்கப்புறம் நல்லா தண்ணிலாம் வந்துட்டு நிறைய வடிஞ்சிருச்சு. ஸோ வடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த ஆட்டுக்காலை எடுத்து பார்த்தேன். எப்போவுமே ஆட்டுக்கால் உங்களுக்கு ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்கும், இந்த ஆட்டுக்கால் ஒரு மாதிரி கெட்டியாகவே இருந்தது. என்னன்னா இப்படியே இருக்குது அப்படின்னு தோணுச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விசில் நல்லா ரொம்ப நேரம் அடிக்க விட்டுட்டு என்னோடய ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. அவங்களுக்கும் சூப் போட்டு நான் வச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்களும் நானும் ஸ்குவிட் கேம் பார்த்துக்கிட்டே நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலி நான் சாப்பிட மாட்டேன், அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் கிராபும் வந்துட்டு நல்லா மேரினேட் ஆகி இருந்தது. ஸோ சாப்பிட்ற டைமும் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இதை பொரிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நண்டை பொரிச்சிட்டு இருந்தேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை சுட சுட சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா தோசை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான். ஸோ நல்லா நிறையா நண்டு தான் இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே நல்லா பொரிச்சு வச்சுட்டு இருந்தேன். ஸோ நண்டுமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வாங்கினோம் இங்கே வந்து. லாஸ்ட் டைமும் நாங்கள் வாங்கலை, பண்ணது கிடையாது. இந்த டைம் தான் நாங்கள் நண்டுமே வாங்கி நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். நல்லா தான் வந்திருந்தது. அண்ட் ருசைனாக்கு அடுத்தது டின்னர் பார்த்தீங்கன்னா ஹோல் ஓட்ஸ் இருந்தது என்கிட்டக்க. ஸோ அதை நல்லா ட்ரில் பண்ணி அதில் கொஞ்சமாக பால் சீனிலாம் போட்டு நல்லா காய்ச்சி ஸ்ட்ராபெரிஸ் அண்ட் பெரி ஆட் பண்ணி அவளுக்கு நான் ஊட்டி விட்டுருந்தேன். ஒரு 4 வாய் வாங்கியிருந்தேன், அதுவே திருப்தியாக இருந்தது. அவளுக்கு கொடுத்துட்டு ரீசெண்டாக பீடியாஷோர் ருசைனாக்கு வாங்கியிருக்கேன். ஸோ அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது பிறந்ததுலேருந்து அந்தளவு ஃபார்முலாஸ் குடித்தது கிடையாது. அதனால நான் வந்து இந்த ஒரு சின்ன டின் வாங்கியிருந்தேன் அவள் குடிக்கிறலா அப்படின்னு பார்க்குறதுக்காக. அண்ட் இப்போ குடிச்சிட்டு தான் இருக்கா. நான் ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுவேன், ஃப்ரெஷ் மில்க் அண்ட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு சின்ன ஒர்க் இருந்தது, அவங்க அதை பார்த்துட்டு இருந்தாங்க. சைட் பைல ருசைனா வந்துட்டு ரைம் சொல்லிட்டு இருந்தா. ஃபைனலாக இந்த கிளிப் நான் ஆட் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வாப்பா. சின்ன வயசில் இவங்களுக்கு பாடுறதுனா ரொம்பவே பிடிக்கும். அவங்களோட டைமில் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய கல்யாணத்துக்குலாம் போய் பாடுறதா என்கிட்ட ஸ்டோரிஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஏஜ் டசன்ட் மேட்டர் டு அச்சீவ் யூ கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு பாட ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ரீசெண்டாக இந்த ஒரு கான்சர்ட் நடந்தது, அங்கே போய் இவங்களோட டேலண்ட்டை ஷோ ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அஸ் அ ப்ரவுட் டாட்டர் எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது. ஸோ யாருமே மனசை வந்துட்டு தளர விட்டுறாதீங்க. ஸோ உங்கள் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு வயசே தேவை கிடையாது. நீங்கள் 50ல் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அதுதான் நான் குட்டியாக சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் எங்கள் வாப்பா எப்படி பாருங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஸோ ஐ கெஸ் இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேட்டிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.